ஆண்களும் பெண்களும் போட்டி போடாதீங்க. ஏன்னா பெண்களுடைய வாழ்வியல் கடமை வேறு, ஆண்களுடைய வாழ்வியல் கடமை வேறு. அதனால் ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது. இப்போ ஏன் போட்டி போடக்கூடாதுன்னா, இப்போ பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஆண்கள் குழந்தை பெற்றுக்க முடியுமா? நானும் பெண்களோட போட்டி போட்டு ஆண்கள் குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. அல்லது ஆண்களோட போட்டி போட்டுக்கிட்டு பெண்கள் குழந்தை பெற்றுக்காமல் இருக்க முடியுமா? ஆண்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்போ ஆண்களோட பெண்கள் போட்டி போட்டுக்கிட்டு எங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஆண்களும் பெண்களும் போட்டி போடுறதே ஒரு முட்டாள்தனமான நடைமுறை. பெண்களுடைய வாழ்வியல் கடமை வேறு, வாழ்க்கை முறை வேறு, உடல் தன்மை வேறு, உடல் செயல்பாடு வேறு, ஆண்களுடைய உடல் செயல்பாடு வேறு. அப்படி இருக்கும்போது ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஆண்களும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பெரியவரா, நான் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா, நீ பெண்களோட போட்டி போட்டு ஆண்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது. இப்போ ஆண்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதே மாதிரி அப்போ பெண்கள் ஆண்களோட நாங்களும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அல்லது பெண்களோடு நாங்கள் போட்டி போட்டு எங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும்னு ஒரு ஆண்கள் சொல்கிறான்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அது மாதிரி தான் பெண்களோடு போட்டி போடுகிற அந்த மனநிலை இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த அளவுக்கு அதாவது படித்த முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பள்ளிக்கூடங்களில் படித்த முட்டாள், இவங்கெல்லாம் படித்த முட்டாள்களாக இருக்காங்க. அதுக்கு காரணம் போட்டி போடுகிற அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க, அந்த மனநிலையை உருவாக்குற காரணம் பள்ளிக்கூடங்களில் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் இந்த போட்டி போடுகிற மனநிலையே வருது. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் போட்டி போடுறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்கள் தடையாக இருக்காங்க, ஆண்களுடைய முன்னேற்றத்திற்கு தொழிலில் சரி பெண்கள் தடையாக இருக்காங்க. அங்கே நடக்குது, பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. ஒரு தொழிலில் வேலை செய்கிற இடத்துல தொழிலில் இந்த தொழில் பாலிடிக்ஸ் நடக்கும், அரசியல், தொழில் அரசியல். ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, ஒருத்தருடைய வளர்ச்சியை இன்னொருத்தர் தடுக்கிறது. அப்போ தான் இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் போட்டி போடுகிற அந்த மனநிலையே உருவாகுது, அந்த கருத்தே அங்கே தான் உருவாகுது. நான் ஒன்று ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் போட்டி போடுறாங்க. அப்போ பெண்கள் உயர் அதிகாரியாக இருக்கும்போது ஆண்கள் அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்ப்பாங்க, அல்லது ஆண்கள் உயர் அதிகாரியாக இருக்கும்போது அவங்களுக்கு கீழே பெண்கள் வேலை பார்ப்பாங்க. பெண்கள் சொல்கிறது ஆண்கள் செய்வாங்க, ஆண்கள் சொல்கிறது பெண்கள் செஞ்சிட்ருப்பாங்க. உயர் அதிகாரியாக இருக்கிற ஆண்கள் சொல்கிறத அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பெண்கள் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது இந்த ஆண்களும் பெண்களும் போட்டி போடுறது ஒரு முட்டாள்தனமான நடைமுறை. அப்படின்னா அந்த முட்டாள்தனமான ஒரு கருத்துக்கும் ஒரு சிந்தனைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, கல்வியில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் ஆண்களும் பெண்களையும் ஒன்றா உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், தனி கல்லூரி, ஆண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனி கல்லூரி அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் ஆண்களுக்கு தனியாக தொழில் செய்யணும், பெண்கள் தனியாக தொழில் செய்ய வேண்டும். இப்படி ஒரு இருவேறு நிர்வாகங்கள் இருக்க வேண்டும். ஆண்கள் தனி நிர்வாகம், கல்வி நிர்வாகமாக அது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். தொழில் செய்வதா, தொழிலையும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனித்தனியாக, இப்படி தனித்தனியாக செயல்பட வேண்டும். அப்போ தான் அவங்க தனியாக சுதந்திரமாக ஆண்களுக்குள்ளே போட்டி போடுவாங்க, பெண்களுக்குள்ளே போட்டி போடுவாங்க. கல்வியில் சரி, பள்ளிக்கூடத்துலையும் சரி, கல்லூரியிலும் சரி, பெண்களுக்குள்ளே போட்டி போடுங்க, ஆண்களுக்குள்ளே போட்டி போடுங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் இப்போ ஆண்களுக்குள்ளே போட்டி போடுங்க, பெண்களுக்குள்ளே போட்டி போடுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களுக்குள்ளேயும் போட்டி போடணும், பெண்களுக்குள்ளேயும் போட்டி போட வேண்டியது இருக்குது. ரெண்டு போட்டி நடக்குது. ஆண்களோடையும் போட்டி போட வேண்டியிருக்கு, பெண்களோடையும் போட்டி போட வேண்டியிருக்கு. அப்போது அப்படி ரெண்டு விதமான போட்டி. இது கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவங்களுக்கு அந்த மரியாதை எப்படி வரும்? பெண்கள்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு மரியாதை எப்படி நம்ம கொடுக்குறோம்? அந்த தாய்மை பணி அந்த வகையில் தான் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், மரியாதை ஏற்படுகிறது. பெண்களிடம் ஆண்கள் பணிகிறாங்க அப்படின்னா அது எதன் வகையில் ஏற்படுகிறது என்றால், பெண்கள் அந்த தாய்மை பணி அதில் தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறாங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறார்கள். இந்த வகையில் தான் பெண்களுக்கு ஆண்கள் தங்களுடைய பணிவை செலுத்துகிறார்கள். அப்போ போட்டி போடும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த தாய்மை பணி அந்த ஆண்கள் தாய்மை பணியை வியந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை பெரிதாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா போட்டி போடுறாங்களே, சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிவிட்டது. பள்ளிக்கூடத்துலேயும் சரி,
கல்லூரியிலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அரசியலில் ஈடுபட்டு கொள்கிறார், தொழில் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அரசியலில் இந்த போட்டி இருக்குது. அப்போது பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு பழி உணர்ச்சி வருது. அப்போது பழி உணர்ச்சியோடு பார்க்கும்போது பெண்களுடைய தாய்மை பணி ஆண்களுக்கு பெரிய அந்த ஏற்றுக்க மாட்டான், அந்த வியப்பை ஏற்றுக்க மாட்டான். பெண்களுடைய அந்த முக்கியத்துவத்தை அவன் ஏற்றுக்க மாட்டான். நீ என்ன பெரிய குழந்தை பத்துட்டா, நீ என்ன பெரிய இவளா நீ குழந்தை பத்துட்டா அதுக்கு என்ன பெரிய இவளா அப்படின்னு தான் கேட்பான். அப்படி தான் அந்த மனநிலை தான் இப்போ உருவாகுது. இந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா உட்காந்து படிக்க வைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி தொழிலில் ஒன்றா உட்காந்து வேலை செய்கிற மூலமாக எது பெண்களுக்கு ஒரு பலமான ஒரு வாழ்வியல் கடமையோ அந்த தாய்மை பணி என்பது, அந்த தாய்மை பணியே இவன் எதிராக பார்க்குறான். பெண்களை இவன் ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறான், ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பித்து விடுகிறான், ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். அப்படி இருக்கும்போது பெண்களுடைய எல்லா பணியுமே அவன் எதிராக பார்க்குறான். தாய்மை பணியை விட ஆமாம் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன குழந்தைகளை பெற்றுப்பாங்க, அதுக்கு என்ன இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேள்வி தான் வரும். அதனால் பெண்களுடைய மதிப்பை பாதுகாக்கணும். பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், காவலாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். பெண்களுடைய மரியாதையை பாதுகாக்கணும். அப்படின்னா பெண்களையும் தனித்தனியாக படிக்க வைங்க, தனித்தனியாக தொழில் செய்ய அந்த சுதந்திரத்தை அந்த சுதந்திரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். அப்போ தான் பெண்களை பெண்களுக்கு ஆண்கள் ஒரு காவலாக, உதவியாக, அல்லது பெண்களுடைய அந்த தாய்மை பணியை போற்றுகிற விதமாக ஒரு பெண்களை ஒரு கடவுளாக வணங்குவதற்கு அதுக்கான வழி ஏற்படும். ஏன்னா பெண்களை கடவுளாக தான் வணங்கணும். கடவுள்னால் என்னென்னா நம்ம நம்புகிற ஒரு விஷயந்தான் கடவுள். நம்ம நம்பணும். கடவுள்னால் நம்ம பார்க்கணும், நம்ம நம்பணும், உணரணும், அதுதான் கடவுள். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கடவுள் மாதிரிலாம் எங்களை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லக்கூடாது. கடவுள்னாலே ஒன்றும் இல்லைங்க. கடவுள்னால் நீங்கள் பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், அதான் கடவுள். கடவுள்னால் அவர் எங்கேயோ இருப்பார், கண்ணுக்கு தெரிய மாட்டார், கனவுல தான் வருவார், அப்படி கிடையாது. கடவுள்னால் அவர் அதிசயங்களை நிகழ்த்துவார், அப்படிலாம் கிடையாது. ஒரு பெண்களை பார்க்கும்போது ஒரு குழந்தைகளை பெறுறதே ஒரு அதிசயம் தானே. ஒரு வயிற்றுக்குள்ளே, ஒரு உடம்புக்குள்ளே இன்னொரு உயிர் உருவாகுது, ஒரு குழந்தை வெளியே வருது. அப்படிங்கும்போது அதுவே பெரிய அதிசயம் தானே. அதுக்கு வேறு எந்த அதிசயத்தை நீங்கள் முன்வைக்க முடியும்? அதனால் ஒரு கடவுள்னால் என்னென்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட சண்டை போடணும், அவங்கள்ட்ட கோச்சிக்கணும், அன்பு செலுத்துறது, இதுதான் கடவுள். உணரணும், ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்போ தான் ஏற்றுக்குவாங்க. கடவுள்னால் நான் பார்க்கணும்பா, அதை என்னால் உணரணும், அப்போ தான் நான் நம்பணும், அப்போ தான் நான் ஏற்றுக்குவேன். அப்போ அந்த வகையில் இப்போ பெண்களை நீங்கள் பார்க்குறீங்க, பெண்கள்கிட்ட பேசுகிறீங்க, பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்போது நீங்கள் நம்புகிற ஒரு கடவுளாக மாறி விடுகிறார். நீங்கள் பார்க்கிற, ஒப்புக்கொள்கிற, கடவுளாக மாறும்போது அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது மாதிரி கடவுள் வேறு என்ன, எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதெல்லாம் கடவுள் தான். இந்த காற்று இல்லைன்னா, நீர் இல்லை என்றால், நிலம் இல்லை என்றால், உணவு இல்லை என்றால், பெரியவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அப்படின்னா அவங்க எல்லாருமே கடவுள். அந்த வகையில் பெண்கள் பெரியவர்கள், பிறக்கும்போதே பெண்கள் பெரியவர்களாக பிறக்கிறார்கள். அந்த வகையில் பெண்களும் கடவுள் தான். அதனால் கடவுள்னு சொல்கிறது ஏதோ அவங்க தலையில் மிளகா அரைக்கிற விஷயம், அவங்கள ரொம்ப மிகைப்படுத்துகிற விஷயம், தூக்கி ரொம்ப உயரமாக வைக்கிறாங்க, அப்படி கிடையாது. இயல்பான ஒரு நடைமுறை. கடவுள் என்பது இயல்பான நடைமுறை. அப்போ ஆண்கள் யாருன்னா கடவுளின் உதவியாளர்கள். ஆண்களும் இப்போ நெருங்கிட்டாங்கல்ல, கடவுளுக்கு பக்கத்தில் தான் ஆண்களும் இருக்காங்க. கடவுளின் உதவியாளர்கள், கடவுளின் காவலர்கள், அப்படி கடவுளுக்கு சொந்தம் கொண்டாடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்களையும் இல்லாம். அப்படி இருக்கும்போது ஆண்கள் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போது ஆண்கள் தன்னை விட வயதில் சிறிய ஆண்களுக்கு ஆண்கள் ஒரு கடவுள். ஏன்னா ஆண்கள் தங்களுடைய வயதில் சிறியவர்களுக்கு இவர்கள் பெரியவர்களாக தெரிகிறார். ஆண்கள்லேயும் பெரியவர்கள் சிறியவர்கள் இருக்காங்க, அப்படி தானே. பெரியவர்கள் பெண்கள் எல்லாருமே கடவுள் தான். அப்படி இருக்கும்போது ஆண்களும் பெரியவர்களாக தங்களை விட வயதில் சிறிய ஆண்களுக்கு இருக்கிறார்கள். அப்படி ஆண்களுக்கு தோற்றம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆண்களும் கடவுள் தான். அப்போ எல்லாருமே இங்கே கடவுளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் போட்டி போடக்கூடாது. அந்த போட்டி போடாமல் ஒரு பெண்ணை எப்படி அப்போ தான் பெண்ணுக்கு ஆண் உதவியாக இருக்கிற அந்த மனப்பான்மை எப்போ வரும்னா, போட்டி போடக்கூடாது. போட்டி போடும்போது தான் நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும். அப்போ என்ன ஆகுறான், போட்டி போடுகிற அந்த பள்ளிக்கூடங்களில் ஒன்றா உட்காந்து படிக்க வைக்கிறது, தொழில் செய்கிற இடங்களில் ஒன்றா இருந்து தொழில் செய்கிறது. அப்போ அந்த போட்டி மனப்பான்மை வருது. அப்போ யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம், நெருக்கடி இதெல்லாம் வரும்போது ஆண் தனது உடல் வலிமையை பயன்படுத்தி பெண்ணை அடிமைப்படுத்தி விடுகிறான், தனக்கு உதவியாக மாற்றி விடுகிறான் பெண்ணை.
பெண்ணிற்கு உதவியாக வாழ வேண்டிய ஆண்கள் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் நடக்கிற அந்த போட்டியோட உச்சக்கட்டத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி தனக்கு உதவியாளர்களாக மாற்றி விடுகிறான். அதான் இங்கே நடக்குது. அதனால் வந்து எப்போ வந்து அந்த ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக செயல்படணும், கல்வியிலும் சரி தொழில் செய்வதிலையும். அப்போ தான் வந்து ஆண்களுக்கும் பெண்களும் போட்டி ஏற்படாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே போட்டி ஏற்படாது. அப்போ வந்து பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் மாறிவிடுவார்கள். பெண்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்வது தான். போட்டி போடுறது அந்த உறவில் வந்து சரியான நடைமுறை கிடையாது, உதவியாக இருப்பது தான் சரியான நடைமுறை அப்படிங்கிற அந்த கருத்து அப்போ தான் உருவாகும், அப்போ தான் அந்த கண்ணோட்டம் உருவாகும். போட்டி போடக்கூடாது என்கிற கண்ணோட்டம் உருவாகும், உதவியாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், காவலாக இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம் உருவாகும். தொழிலுங்கிறது ரெண்டு பேருமே செய்யக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தொழிலில் சில டைமில் வந்து குழந்தைகளை பெற்றுப்பாங்க, நிறைமாத கர்ப்பிணி, அவங்களாலாம் வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து ஆண்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, உணவை தேடி தருவதில். அது மாதிரி வந்து குழந்தைகளை பெற்று ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த பெண்கள் வந்து அதிகமாக எதுவும் வேலை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வந்து 1 வயசு வரைக்குமாவது அந்த குழந்தைகளோடய இருக்கணும். அப்போ வந்து பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உணவையெல்லாம் உற்பத்தி செய்து பெண்களிடம் கொண்டு கொடுப்பது. இந்த வகையில் வந்து பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இதுதான் உதவி. அப்போ அதே நேரத்தில் பெண்களால் நல்லா நடக்க முடியும், எல்லாம் இப்போ வந்து குழந்தைகள்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது பெண்கள் வந்து தொழில் செய்ய போயிட வேண்டியதுதான், தொழில் செய்து தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். இப்படி தான் வந்து மனித வாழ்க்கை முறை இதில் ஒருவருக்கொருவர் எப்படி அந்த உறவு நடைமுறை இருக்க வேண்டும், ஆண் பெண் இருவருக்கும் இடையான அந்த உறவு அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.